Hi friends, welcome to NithuMithuKitchen. நம்ம இன்னைக்கு அரைச்சு வச்ச மட்டன் குழம்பும் அந்த குழம்புல இருக்கிற பீஸை வச்சு ஒரு மட்டன் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட அரைச்சி வச்ச மட்டன் குழம்புக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரே 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 2 இன்ச் பட்டை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்துமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 6 கிராம்பு, இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா லைட்டாக கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது எகைன் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் துருவன தேங்காய், இதெல்லாம் போட்டு இது நல்லா ரெட்டிஷாக செவக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வணங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நம்மளோட ஆனியன் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வணக்கிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடர் கூடவே இந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ எடுத்து நம்மளோட மட்டன் வணக்கி வச்சுருந்த மட்டனில் போட்டுட்டு மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட மட்டன் நல்லா வெந்துருச்சு. இனி மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நம்மளோட குழம்பு ரெடி. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மட்டன் குழம்புலேருந்து ஒரு 1/4 கிலோ பீஸை தனியாக எடுத்து அதில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மட்டன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்புல நம்ம 1/2 கிலோ மட்டன் இருக்குது. இதிலிருந்து ஒரு 1/4 கிலோ மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மட்டன் வறுவலுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, இதெல்லாம் வச்சு சும்மா ஒரு 1-2 தட்டி வச்சுக்கலாம். அதை போட்டுக்கலாம். 2 கொத்து கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா இப்படி வதங்கின உடனே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் போட்டுட்டு சும்மா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காயும் போட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இது கூடவே
ஒரு 2 குழிக்கரண்டி நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல மட்டன் குழம்பு, அதை எடுத்து 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கொதி, நல்ல கொதி வந்தோடனே இது நல்லா இப்படி திக்காக இது ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மட்டன் குழம்புலேருந்து பீஸு, அதை எடுத்து இப்போ இதோட போட்டு நம்ம நல்லா ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மட்டன் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ஆக விடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பக்குவத்தில் சாப்பிடணுன்னா நீங்கள் இதுலேயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். நம்மளோட சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.